வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 30/4/2024 சித்திரை 17 செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தொழில் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல முடிவுகளை நீண்ட நாட்களுக்கு பிறகு எடுக்கக்கூடிய நாள். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி. தொழில் நிமித்தமான பயணங்கள் எல்லாம் வரவேற்கத்தக்க பயணங்கள். முதலீடுகளுக்கு அனுகூலம் காணப்படும். வாங்குவது விற்பது போன்ற விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பெரிய மனிதர்களிடம் சிறிது கவனம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய நாளாக ஞாபகத்தில் வைத்து கொண்டால் நன்மை. சுபவிரய பிராப்தத்திற்காக புது கடன்கள் சிலருக்கு ஏற்படக்கூடிய நாள். அது சந்தோஷ கடனாக மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு அனுகூலம் காணப்பட்டாலும் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வதற்குண்டான அமைப்பு காணப்பட்டாலும் பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது ஆச்சரியமான அமைப்பையும் நல்லதையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் நல்ல ஏற்றம் காணப்படும். அதே சமயம் குடும்பத்தில் விட்டு கொடுக்காமல் போனீர்கள் என்றால் வெளியிடத்தில் காணப்படக்கூடிய நல்ல விஷயமெல்லாம் தேவையில்லாத ஸ்டக்காகி மன வருத்தத்தை ஏற்படுத்திவிடும். குடும்பத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய நாள் என்பதையும், காதலர்கள் விஷயத்திலும் அவ்வாறே என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். புதிய முயற்சிகள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் இருந்த பதட்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு வெள்ளை கொடி காட்டினால் சந்தோஷம். கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், சுபகாரியங்கள் அனுகூலமான அமைப்பு ஏற்படும். பிள்ளைகளிடம் மனமிட்டு பேசுங்கள். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இடைவெளிகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்களெல்லாம் சாதகமான சூழ்நிலை, சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். உறவினர்கள் மத்தியில் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் ஏற்படுத்தி மன வருத்தத்தை ஏற்படுத்திவிடும். அந்த விஷயத்தில் மட்டும் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வதற்குண்டான எதிர்பார்த்த விஷயங்கள் கை கொடுக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். வேற்றுமொழி மனிதர்களால் பெரிய ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
வார்த்தைகள் விஷயத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் சனியுடைய ஆசீர்வாதத்தால் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி, வெளிவட்டாரத்தில் நிம்மதி என்று காணப்படக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது முக்கியம். வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, மண் வாங்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். கடல் கடந்த பயணங்கள், வேறு மாநில பயணங்கள் எல்லாம் அனுகூலத்தை தரும். வேறு மொழி பேசுபவர்களால் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனமான அமைப்பு. விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் சந்தோஷங்கள் காணப்பட்டாலும் தேக ஆரோக்கிய குறைபாடு தான் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு வருவது தான் சிறிது மன கஷ்டத்தை ஏற்படுத்தும். குலதெய்வ பிரார்த்தனை அதை தீர்த்து வைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலம், எடுத்த காரிய ஜெயம், லாபம், பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம், உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை பெற்றுத்தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அனுகூலம் காணப்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். வண்டி வாகன மாற்றங்கள், நீண்ட நாட்களாக இருந்த குறைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பு என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். எல்லா விதமான பயணங்களும் எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.